அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் பாடத்திலிருந்து 50 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? ஜிம் கார்பெட். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுனா ஜிம் கார்பெட். அடுத்த இரண்டாவது வினா, மூச்சு திணறல் ஆஸ்துமாவை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் எது? குரோமியம். மூச்சு திணறல் மற்றும் ஆஸ்துமாவை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் எதுனா குரோமியம். மூன்றாவது வினா, மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை எது? பென்சிலின். மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் பூஞ்சை எதுனா பென்சிலின். நாலாவது வினா, உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதலில் கூறியவர் யார்? கிளாட் பெர்னாட். உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதலில் கூறியவர் யாருன்னா கிளாட் பெர்னாட். ஐந்தாவது வினா, மலேரியா நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எது? சின்கோனா மரம். மலேரியா மற்றும் நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எதுனா சின்கோனா மரம். ஆறாவது வினா, ஹோமியோபதியின் தந்தை எனப்படுவர் யார்? சாமுவேல் ஹெனிமன். ஹோமியோபதியின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னா சாமுவேல் ஹெனிமன். அடுத்தது ஏழாவது வினா, டிஎன்ஏ மூலக்கூறின் சுருளின் விட்டம் எவ்வளவு? 20 ஆம்ஸ்ட்ராங். டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் எவ்வளவுன்னா 20 ஆம்ஸ்ட்ராங். எட்டாவது வினா, ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் உள்ளது எந்த ஒளி அலை? நீலம். ஒளிச்சேர்க்கையில அதிக திறன் உள்ள எந்த ஒளி அலைனா நீலம். ஒன்பதாவது வினா, மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது எது? அதோட வளர்ச்சி வளையங்கள் தான். மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது எதுனா வளர்ச்சி வளையங்கள். பத்தாவது வினா, இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் தொடங்கிய எந்த ஆண்டு? 1992. இந்திய அரசு யானைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1992. 11வது வினா, மிக பொதுவான புற்றுநோய் வகை எது? கார்சினோமா. மிக பொதுவான புற்றுநோய் வகை எதுனா கார்சினோமாஸ். 12வது வினா, டார்வின் எழுதிய புத்தகம் எது? இனங்களுடைய தோற்றம். டார்வின் எழுதிய புத்தகம் எதுனா இனங்களுடைய தோற்றம். 13வது வினா, 1970களில் ஒரு செயற்கையான ஜீனை ஒரு சோதனை குழாயில் உருவாக்கியவர் யார்? குரானா. 1970களில் செயற்கையான ஜீனை ஒரு சோதனை குழாயில் உருவாக்கியவர் யார்னா குரானா. 14வது வினா, மனிதனின் உணவை சேமிக்கும் உறுப்பு எது? தசை. மனிதன்ல உணவை சேமிக்கும் முக்கிய உறுப்பு எதுனா தசை தான். 15வது வினா, சூரியனுடைய கதிர்களால் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் டி. சூரியனுடைய கதிர்களால் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் எதுனா வைட்டமின் டி. 16வது வினா, முழு வளர்ச்சியடைந்த மனிதனின் இதய துடிப்பு எத்தனை? ஒரு நிமிடத்திற்கு 70லிருந்து 72 ஆகும். முழு வளர்ச்சியடைந்த மனிதனின் இதய துடிப்பு எவ்வளவுனா ஒரு நிமிடத்திற்கு 70லிருந்து 72 ஆகும். 17வது வினா, நாள் ஒன்றுக்கு ஒரு சாதாரண மனிதன் வெளியேற்றும் சிறுநீரின் அளவு எவ்வளவு? ஏறக்குறைய 1.5 லிட்டர். நாள் ஒன்றுக்கு ஒரு சாதாரண மனிதன் வெளியேற்றும் சிறுநீர் அளவு எவ்வளவுனா ஏறக்குறைய 1.5 லிட்டர். 18வது வினா, மஞ்சள் காமாலை நோய் பரவுவது எதன் மூலம்? நீர். மஞ்சள் காமாலை நோய் எதன் மூலம் பரவுகிறதுனா மாசிறந்த நீர் குடிப்பதனால் பரவுகிறது. 19வது வினா, எந்த வியாதி வராமல் தடுக்க ட்ரிபிள் ஆன்டிஜன் கொடுக்கப்படுகிறது? டிப்தீரியா, டெட்டனஸ் மற்றும் கக்குவான். ஸோ இந்த வியாதினாலதான் தடுக்கிறதுக்கு ட்ரிபிள் ஆன்டிஜன் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது 20வது வினா, அயோடின் குறைபாடு ஏற்படுவது எது? முன்கழுத்து கழலை. அயோடின் குறைபாட்டால் என்ன ஏற்படுகிறதுனா முன்கழுத்து கழலை நோய் ஏற்படுகிறது. அடுத்து 21வது வினா, சிறுநீரில் வெளியேற்றப்படும் பொருள் எது? கிரியேட்டின். சிறுநீரில் வெளியேற்றப்படும் பொருள் எதுனா கிரியேட்டின். 22வது வினா, நாடாப்புழு யாரிடம் அதிகமாக காணப்படுகிறது? பன்றி மாமிசம் உண்பவர்களிடம். பன்றி மாமிசம் உண்பவர்களிடம் அதிகமாக நாடாப்புழு காணப்படுகிறது. 23வது வினா, எய்ட்ஸ் வைரஸ் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் எது? குரங்கு. 24வது வினா, மலேரியா நோயை உண்டாக்குபவை எவை? புரோட்டோசோவா. மலேரியா நோயை உண்டாக்குபவை எவைனா புரோட்டோசோவா. 25வது வினா,
இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எது? கார்டியோகிராம். இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எதுனா கார்டியோகிராம். அடுத்து 26வது வினா, மின்தடையை அளக்கும் கருவி எது? ஓம் மீட்டர். மின்தடையை அளக்கும் கருவி எதுனா ஓம் மீட்டர். 27வது வினா, நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார்? டி புஷ்னெல். நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யாருன்னா டி புஷ்னெல். 28வது வினா, மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. மின்காந்த விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா ஒயர்ஸ்டேட். 29வது வினா, மின்னூட்டத்தின் அலகு எது? கூலும். மின்னூட்டத்தின் அலகு எதுனா கூலும். மின்னோட்டத்தின் அலகு எதுனா ஆம்பியர். 30வது வினா, விசையின் அலகு எது? நியூட்டன். விசையின் அலகு எதுனா நியூட்டன். அடுத்து 31வது வினா, பெர்சியஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபாடு ஏற்படுகிறது? விட்டமின் B12. பெர்சினியஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபாடால் ஏற்படுகிறதுனா விட்டமின் B12. 32வது வினா, காலரா நோயை உண்டாக்குபவை எதுனா விப்ரியோ காலரே. காலரா நோய் உண்டாக்கும் பாக்டீரியா எதுனா விப்ரியோ காலரே. இந்த விப்ரியோ காலரே வந்து கமா வடிவ பாக்டீரியா ஆகும். அடுத்து 33வது வினா, புளோரிகல்ச்சர் என்பது என்ன? பூச்செடி வளர்ப்பு. புளோரிகல்ச்சர் என்பது என்னன்னா பூச்செடி வளர்ப்பு. 34வது வினா, வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் பிரிவு எது? கார்டோகிராஃபி. வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு எதுனா கார்டோகிராஃபி. 35வது வினா, தோல் பற்றி மருத்துவ படிப்பு எது? டெர்மாலஜி. தோல் பற்றிய மருத்துவ படிப்பு எதுனா டெர்மாலஜி. அடுத்து 36வது வினா, குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார்? மார்க்ஸ் பிளாங்க். குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார்னா மார்க்ஸ் பிளாங்க். 37வது வினா, மிதத்தல் விதியை கூறியவர் யார்? ஆர்கிமிடிஸ். மிதத்தல் விதியை கூறியவர் யார்னா ஆர்கிமிடிஸ். 38வது வினா, பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது? மெக்னீசியம். பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எதுனா மெக்னீசியம். 39வது வினா, தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாயு எது? குளோரின். தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாயு எதுனா குளோரின். 40வது வினா, ஆஸ்பிரின் வேதியியல் பெயர் என்ன? அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். ஆஸ்பிரின் வேதியியல் பெயர் என்னன்னா அசிட்டைல் சாலிசிலிக் அமிலம். அது 41வது வினா, காரங்கள் சிகப்பு லிட்மஸ் தாளை எந்த லிட்மஸ் தாளாக மாற்றுகிறதுனா நீல கலராக மாற்றுகிறது. காரங்கள் சிகப்பு லிட்மஸ் தாளை நீல கலராக மாற்றம் செய்கிறது. அடுத்தது 42வது வினா, இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது எது? பொட்டாசியம் நைட்ரேட். இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது எதுனா பொட்டாசியம் நைட்ரேட். 43வது வினா, சிரிப்பூட்டும் வாயு எது? நைட்ரஸ் ஆக்சைடு. சிரிப்பூட்டும் வாயு எதுனா நைட்ரஸ் ஆக்சைடு. 44வது வினா, செயற்கை மழைக்கு காரணமான வேதிப்பொருள் எது? சில்வர் அயோடைடு. செயற்கை மழைக்கு காரணமான வேதிப்பொருள் எதுனா சில்வர் அயோடைடு. 45வது வினா, வைரஸ்களை கண்டறிந்தவர் யார்? டிமிட்ரி ஐவனோஸ்கி. வைரஸ்களை கண்டறிந்தவர் யார்னா டிமிட்ரி ஐவனோஸ்கி. 46வது வினா, தாவரவியலின் தந்தை யார்? தியோப்ராட்டஸ். தாவரவியலின் தந்தை யார்னா தியோப்ராட்டஸ். 47வது வினா, நோய் எதிர்ப்பியலின் தந்தை யார்? எட்வர்ட் ஜென்னர். நோய் எதிர்ப்பியலின் தந்தை யார்னா எட்வர்ட் ஜென்னர். 48வது வினா, ஹோமியோபதியின் தந்தை யார்? சாமுவேல் ஹோனிமன். ஹோமியோபதியின் தந்தை யார்னா சாமுவேல் ஹோனிமன். அடுத்தது 49வது வினா, உலக மலேரியா தினம் என்று? ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் என்றுனா ஏப்ரல் 25. 50வது வினா, புவி கிராமம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? மார்ஷல் மாக்லூகான். புவி கிராமம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா மார்ஷல் மாக்லூகான். நண்பர்களே, இன்று நாம் 50 வினாக்கள் பார்த்தோம். இந்த 50 வினாக்களும் 6th லிருந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ல இருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறேன்.